ஆட்டு ஈரல் குழம்பு செய்வோமா? எப்படி செய்யறது பார்த்துடலாமா? வாங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் தான் போடணும், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 கிலோ ஈரலை மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்க உங்களுக்கு தெரியும், அப்படியே சுருண்டு வரும். அப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதையும் வதக்கிடுங்க. அது போட்டு நல்லா வதங்கும் போது மூடி வச்சு வதக்கி விட்டிங்கனாலே கொஞ்சம் தண்ணி விட்டுகிட்டே இருக்கும். அது நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது கொதிக்கும் போது கொஞ்சமாக ஒரு உப்பு போட்டுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ போட்டுட்டு இது நல்லா கொதித்து அப்படியே எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வரும். குழம்பு தனியாக எண்ணெய் தனியாக இருக்கும். அப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் தூள் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி தூவிக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை மட்டும்தான் இருந்துச்சு, அது தூவிட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டில் சாதம் போட்டுக்கோங்க. சாதம் போட்டுட்டு இந்த கிரேவியை ஒரு 2 கரண்டி ஊற்றி அப்படியே அந்த கிரேவியும் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ தாறுமாறாக இருக்குங்க. செஞ்சு கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.